SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வனவிலங்கு பட்டியலில் உள்ள காட்டு பன்றிகளால் விவசாயிகளுக்கு பாதிப்பு உள்ளதால் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் காட்டுப்பன்றி வந்தால் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், வனத்துறை இல்லாத பகுதிகளில் காட்டுப்பன்றி வந்தால் கிலோமீட்டர் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் சுடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பொன்முடி கூறினார். நம்முடைய மாநிலத்தில் தான் இப்பொழுது இந்த காட்டுப்பன்றிகளால் சில பகுதிகளிலே விவசாய நிலங்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுகின்றன என்ற அடிப்படையில் தான் நம்முடைய அரசினுடைய ஒரு குழு நியமிக்கப்பட்டு, சென்ற ஆண்டே ஒரு குழு நியமிக்கப்பட்டு, அந்த குழு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் நான் முதலிலேயே சொன்னதைப் போல நான் இதை அப்பொழுதே சட்டமன்றத்திலேயே உங்களிடம் பத்திரிகையாளர்களிடம் சொல்லியிருக்கிறேன். முதல் 1 கிலோமீட்டருக்குள் அந்த குரங்குகள் வந்து செல்லலாம். அடுத்து இந்த 1 கிலோமீட்டரிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை அவைகள் வந்தால் அவைகள் துரத்தி அடிக்கப்படும். 3 கிலோமீட்டருக்கு மேல் வந்தால் அவைகள் சுடப்படும் என்று கூட இதுவரை சுடுவதற்கான அதிகாரத்தை நாம் கொடுத்ததில்லை. அந்த குழு கூட 5 கிலோமீட்டர் என்று சொல்லியிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை நலனை கருதி 3 கிலோமீட்டருக்கு அந்த வெளியே வருகிற அந்த காட்டுப்பன்றிகளை சுடுவதற்கான அனுமதியும் வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.